இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள் வேத தியானம் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. தீமோத்தேயு ஒரு வாலிபனாக எபேசு சபையை அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அவருக்கு பவுல் கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு பிளான், ஒரு திட்டத்தை வைக்கிறார். தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறதான தேவனுடைய திட்டம். யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அதுதான் தீர்க்க தரிசனம். உன்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேறபடியான தேவனுடைய திட்டம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி ஒரு தேவ திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இங்க பவுலை பார்த்து சொல்றாரு, அந்த திட்டத்தை நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா, அந்த திட்டத்தை, அந்த தரிசனத்தை மறந்து விடுகிறோம். ஏன்னா நாட்கள் ஆகுது, காலங்கள் கடந்து போகும் பொழுது இதெல்லாம் ஒரு காரியம், என்னைக்கும் ஆண்டவர் பேசினார் அப்படின்னு சொல்லி எங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் அப்படி சில காரியங்களை பேசியிருக்கிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது மேல விசுவாசம் உள்ளவனாய் நம்ம விசுவாசத்துல போராடணும். கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறது நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி பவுல் அந்த கப்பல் பிரயாணத்துல ஆண்டவர் பவுலோடு பேசும்போது சொல்றாரு, கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் எனக்கு நிச்சயமா நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொன்னது என் வாழ்க்கையில உண்மையா நடக்கும். அது எவ்வளவு காலதாமதம் ஆனாலும் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி, ஏன்னா கீழே படிங்க, நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனே ஆயிரு. எது இந்த தரிசனத்தை எடுத்து போடும் அப்படின்னா அவிசுவாசம். இது நடக்குமா? இல்லை, நாளாயிடுச்சு, காலம் கடந்து போயிடுச்சு, என் வாழ்க்கையில இது நடக்காது. அந்த தேவன் சொல்லுகிற போராட்டம், எப்படி யோசேப்பு போராடினான், யாக்கோபு போராடினான், அந்த தரிசனத்தை விடலை, அதை பிடிச்சுக்கிட்டு ஜெபத்துல ஆண்டவர் எனக்கு செய்வார். விசுவாசத்தை விடாம இருக்கிறது தான் முக்கியமா அந்த போராட்டம். அது மாத்திரம் இல்லை, இங்க தீமோத்தேயுக்கு முன்னாடி ஒரு வாலிபனா இருக்கிறபடினால நிறைய சேலஞ்சஸ், சவால்கள் அந்த சபையில அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பவுல் அவனை உற்சாகப்படுத்துறது வேற, உன்னை குறித்து ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு நீ நினைவுல வைத்துக்கொள்ளு. அதை நினைவுல வைத்துக்கொண்டினா அப்போ உனக்கு போராடுவதற்கான, நீ யாருன்னு உனக்கு தெரியும், போராடுறதுக்கான பலனும் உனக்கு கிடைக்கும். பாருங்க, உதாரணமா என் லைஃப்ல ரொம்ப பலவீனன், மிக பலவீனன், ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன். ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா எனக்கு சொன்ன வார்த்தை, ஜெருபாபேலே பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும். ஜெருபாபேலேன்னு ஆண்டவர் அழைச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பலவீனனா இருக்கலாம், நான் ரொம்ப பயந்தவனா இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்னை எப்படி அழைச்சிருக்கிறார். கிதியோனை சொல்லும் பொழுது அவன் பயப்படுறான், ஆனா தேவன் அவனை பராக்கிரமசாலியே. தேவன் நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாரோ அதுதான் தீர்க்க தரிசனம். அந்த அழைப்பை விசுவாசித்து, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் பலவீனனா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருக்கிறபடினால அது நிறைவேறும் என்று சொல்லி அதன் மேல வைக்கிற விசுவாசம், இதுதான் அந்த தீர்க்க தரிசன வரங்களை குறித்து நம்ம போராட வேண்டியது. ஜெபத்துல, விசுவாசத்துல அப்படி போராடும் பொழுது அது நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.